ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு நறுக்கி வச்ச பல்லாரி, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காய் அதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. அப்படின்னா தான் அந்த ஒரு நெலுநெலுப்பு வெண்டைக்காயிலேருந்து போகும். கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. ஸோ அது சரியாயிடும். அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. சிம்மில் வச்சுடுங்க. அவ்வளோதான், ஒரு 5 to 7 மினிட்ஸில் சூப்பரான எம்மியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வேணும்னா தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.